ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்த ப்ரொமோவாக இருக்கட்டும், அடுத்து கதையில் விஜய் காவேரியை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்பவுமே நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பிரவீன் சாருக்கு நம்ம மேலெலாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா, இல்லை நம்மளை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாரா அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த அளவுக்கு விஜய் காவேரியை போட்டு பாடாக படுத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் தொடர்ந்து காவேரி மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பால் எல்லா பிரச்சனையும் சகிச்சுக்கிட்டு காவேரி தான் வேணும் அப்படின்னு வந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் காவேரியும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய உள்ளத்தை உடைச்சிடக்கூடாது, குறிப்பாக அவங்க அம்மாவுடைய கோவத்துக்கு ஆளாகிடக்கூடாதுன்னு ரொம்பவுமே பாவம் இந்த பக்கத்து விஜயை பார்க்குறதா இந்த பக்கத்து அம்மாவை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி காவேரியுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரியாக பேலன்ஸ் பண்ணி நம்ம டேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கதையை கொண்டு போயிட்டுருக்காரு. இருந்தாலும் இடையில நம்ம க்யூட்டான கல்யாணி பாட்டியாக இவ்வளோ பெரிய வில்லியாக மாற்றி விட்டது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கல்யாணி பாட்டி வந்து அழகோ அழகுன்னு சொல்லலாம். அவங்களோட பேச்சாக இருக்கட்டும், அவங்களோட விஷயமா இருக்கட்டும், அப்படி வாயார காவேரியை பாராட்டிக்கிட்டு இருந்த அப்படி ஒரு கல்யாணி பாட்டியை இப்போ வந்து காவேரிக்கு எதிராக மாற்றி விட்டாங்க. சரி, இதுவுமே கதையில் உள்ள ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போனோம்னாலும் இப்போ அடுத்து நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு கெஸ் பண்ண ஒரு விஷயம் தான். விஜய் வந்து எல்லா சொத்து பற்றி எல்லாத்தையும் விட்டு சாதாரணமாக ஒரு மனுஷனாக வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ காவேரி வீட்டுக்கு வந்துருவார். அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா கண்டிப்பாக நிபந்தனை நிறைய கண்டிஷன்லாம் போடுவாங்க அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன தான் கதை தெரிஞ்சிருந்தாலும் டேரெக்டாக கதையை வந்து யூடியூப்பில் சொல்ல முடியாது. நீங்களாக ஒரு மாதிரி கெஸ் பண்ணி புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து விஜய் வந்து இப்போ சாரதா அம்மா கிட்ட, அதாவது காவேரியோட அம்மா கிட்ட பேசும்போது அவங்க வந்து நிறைய நிபந்தனை போட போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா விஜய் ஒரு வீட்டில் அதிலே பார்த்தா மாமி வீட்டில் வேற ஒரு போர்ஷனில் இருந்தார்ல, அந்த போர்ஷனில் பார்த்தோம்னா விஜய் காவேரி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சது தான். ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் இப்போ விஜய் காவேரி அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ்வபுளான ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அதாவது எமோஷன் லவ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி விஜய் அவங்களோட ஒய்ஃபை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் இப்போ காவேரியோட அம்மா மனசு மாற போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்து இருக்க கான்செப்ட் கதை. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா வில்லனுங்களை சும்மா விடுவாங்களா, தாத்தா பாட்டியை வந்து படுத்த போகிறாங்க. அன்பரசு, பசுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து படாத. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா அன்பரசு வந்து வீட்டுக்குள்ளார வந்துட்டாங்க ராதா கூட. அதனால் வந்து அடுத்து இங்கெல்லாம் பாட்டிக்கெல்லாம் பட்டா தான் தெரியும். தாத்தா தான் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், என்ன பக்கத்து பேசுறது, அங்கேயும் பார்த்தா தாத்தா மாட்டிட்டு முழிக்கிறாரு. இப்போ அடுத்து இவங்க பண்ணக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு வருவார். நம்ம நிறையா சீரியலில் கதையில் சினிமாவில் பார்த்த ஒரு கதை தான் அடுத்து இருக்க போகுது. ஆனால் நம்ம பிரவீன் சார் நம்மளை ஏமாற்ற மாட்டார், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போவார் அப்படிங்கிற டவுட்டே இல்லை. ஆனால் அடுத்தடுத்து நிறைய எமோஷனல் மூமெண்ட்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன மாதிரி எமோஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இதுக்கிடையில் பார்த்தா நம்ம நிவின் அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது அதாவது காவேரி அவங்களெல்லாம் கூட ஒரு பக்கத்து பொறுத்துக்கலாம். அந்த பக்கத்து நிவினுக்கு இருக்கக்கூடிய டார்ச்சர் தான் என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கான ப்ரொமோ வந்து நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த கதையை சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த மூமெண்ட்டு காட்டியிருந்தாங்கன்னா, அதாவது சாரதாமா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் காட்டியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது, நாளைக்கான எபிசோட் என்ன அல்லது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.